ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் விந்தகி ஃபுட்ஸை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அது ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பசும்பால் ஆடையிலிருந்து வெண்ணெய் எடுக்காமலேயே டைரெக்டாக நெய் எப்படி காய்ச்சலான்றதான் பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நெய் ரெடியாக இருக்குது அப்படின்னு. இதுக்கு நம்ம பசும்பால் தான் நான் காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன். இதில் நம்ம ஒரு ஃபில்ட்ரு வச்சு ஆடையெல்லாம் தனியாக எடுத்துக்க போகிறோம். நீங்கள் சூடு பண்ணும்போதெல்லாம் ஆடை ஆறுனதுக்கப்புறமா ஆடையை தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி நம்ம பாத்திரத்தில் இருக்கிறது, அதே மாதிரி இந்த ஃபில்டரில் ஒட்டியிருக்கிறது, இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதிகமாக ஆடை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பால் காய்ச்சி ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஆடை கிடைக்கும். பாருங்கள், நான் இந்த மாதிரி ஒரு வாரமாக ஆடை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு நாளைக்கு 1 லிட்டர் பாலில் எனக்கு இவ்வளோ ஆடை கிடச்சிருக்குது. ஒரு வாரம் ஃபுல்லாக நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன். இப்போது ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஆடையை சேர்த்துக்கலாம். இது எனக்கு 1 கிளாஸ் அளவுக்கு ஆடை இருந்திருக்கு. நீங்கள் காய்ச்சறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஆடை எடுத்து வெளியில் வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் இருந்து. அப்படின்னா உங்களுக்கு காய்ச்சறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா க்ரீமி ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தோன்னே காய்ச்சினிங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வராது. அதனால தான் ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி எடுத்து வச்சுருங்கன்னு சொல்கிறேன். இப்போ நான் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். காஞ்ச கருவேப்பிலை தான் போடணும் கிடையாது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் கருவேப்பிலைக்கு பதிலாக முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம், ரொம்ப மணமாக இருக்கும். இது நெய் முருகிறது பார்க்குறதுக்காக தான். இப்போ பாருங்கள், ஒரு நிமிஷம் தான் ஆயிருக்கு. நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சு காய்ச்சிட்ருக்கிறேன். இப்போயே பாருங்கள் கொஞ்சம் நெய் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா 3 மந்த்ஸ் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். வெளியில் வச்சுருந்தீங்க அப்படின்னா 1 மாதம் வரைக்குமே கெடாமல் இருக்கும். நல்லா நெய் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. நான் அடுப்பை ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன். நான் தீபாவளிக்கெலாம் நம்ம நிறைய ஸ்வீட் செய்வோம். அதுக்கெலாம் கடையிலே நெய் வாங்கணும் அப்படின்னா பத்தாது. இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக செஞ்சுக்கலாம். வெண்ணெய் எடுத்து பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள், நல்லா நெய் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை நான் சிம்மில் வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா நம்ம நெய் வெளியே வர ஆரம்பித்தோன்னா அது தெறிக்க ஆரம்பிச்சிடும் கையெல்லாம். அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா நெய் வெளியே ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 3 மினிட்ஸ் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ளேயும் பாருங்கள் நல்லா நெய் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இதை பதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெய் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் பொங்கி வரும். நல்லா முறக்கட்ட ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நம்ம போட்டிருக்க இந்த கருவேப்பிலையோ இல்லை முருங்கைக்கீரையோ வெடிக்க ஆரம்பிக்கும். அதான் நெய் உருகிருச்சு அப்படின்னு தெரியும். மணம் நல்லா வர ஆரம்பிக்கும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நல்லா நெய் வெளியே ஆரம்பிச்சிருச்சு. நெய் நல்லா முருகி வெளியே வந்துருச்சு. பாருங்கள், இந்த முறை வருது பார்த்தீங்களா? அவ்வளோதான், நல்லா முறை வர ஆரம்பிச்சிருச்சு. நெய் உருகி வந்துருச்சு. இதாங்க பார்த்தோம். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். நெய் முருகிருச்சுன்றதை நீங்கள் 3 விதமாக கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டிருக்க கருவேப்பிலையோ ஏதோ நல்லா வெடிக்கும். 2வது வாசம் வரும். 3வது இங்கே பாருங்கள், நான் கிண்டி விடுறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். நான் கிண்டி விடுறேன். அது பாருங்கள் அடங்கவே மாட்டேங்குது. அந்த நுரை அடங்கவே மாட்டேங்கிறது.
மறுபடியும் மேலே மேலே எந்திரிச்சு வருது பாருங்கள். இதாங்க பதம். இப்போது நான் இது சூடாக இருக்கும்போதே ஒரு இரும்பு ஃபில்டர் அதாவது வச்சு வடிகட்டிடுறேன். இதில் நீங்கள் துணி ஃபில்டர் வச்சு வடிகட்டக்கூடாது, கண்டிப்பாக வடிகட்டக்கூடாது, ஓட்டை விழுந்துருங்க. இந்த மாதிரி சில்வர் ஃபில்டர் தான் வச்சு கண்டிப்பாக வடிகட்டணும். இதை நல்லா அமுத்தி விட்டுக்கலாம். அப்படின்னா உள்ளே இருக்க நெய்யும் நல்லா வெளியே வந்துடும். நல்லா ஒரு குழிக்கரண்டி கூட வச்சு அமுக்கி விட்டிங்கன்னா சுத்தமாக அதில் இருக்க நெய் எல்லாமே வடிஞ்சு வந்துடும். நல்லா அமுக்கி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், ஒரு கிளாஸ்க்கு எனக்கு 1/2 கிளாஸ் அளவுக்கு நெய் கிடச்சிருக்கு. நம்ம 1க்கு பாதி இதான் அளவு. ஒரு கிளாஸ் அளவுக்கு நம்ம பால் அடகு கொடுத்தோம்னா 1/2 கிளாஸ் அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்கும். சூடாக இருக்கும்போது உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் நெய். நான் மறுநாள் காட்டுறேன் பாருங்கள், நல்லா க்ரீமியாக ரெடி ஆயிரும். நம்மளுக்கு நல்லா குருணையாக சூப்பராக இருக்கும் நெய். இதை நீங்கள் ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாங்க. இதை நீங்கள் சட்னி அரைக்கும்போது, தக்காளி சட்னி வைக்கும்போது இதை கூட சேர்த்து அரைச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ 2 நாளைக்கு அப்புறமா பாருங்கள், நெய் சூப்பராக செட் ஆயிடுச்சு. நல்லா குருணையாக இருக்குது. நீங்கள் வெளியில் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக குருணையாக இருக்குங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் குருணை இல்லாத மாதிரி இருக்கும். நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்காக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.